மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். தமிழகத்தில் மெகா கூட்டணிக்கான வாய்ப்புகள் எந்த அளவிற்கு இருக்கின்றன என்ற தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ரவீந்திரநாத், இதில் இப்போதைய அளவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெகா கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதிக கட்சிகள் உறுதியாக இருக்க கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணியாக தான் இருக்கும். மதிமுகவாக இருக்கலாம், 2 இடதுசாரிகள், விடுதலை இருக்காங்க, 4 கட்சியும் ஓரளவு தெளிவாகவும் இருக்கிறார்கள். ஒன்று இதில் கூடுதலாக அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது, அவங்களே அதை ஓப்பனாக சொல்கிறாங்க, தமிழ் மாநில காங்கிரஸோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம், தேமுதிகவோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணுறாங்க. மனிதநேய மக்கள் கட்சியோடும் கூட அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை தேமுதிக, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் இவையெல்லாம் இந்த அணியில் இடம்பெற்றால், மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் இடம்பெற்றால், தமிழகத்தினுடைய மெகா கூட்டணியாக அந்த அணிதானே இருக்கக்கூடும். ஏன் அவர்களுக்கான ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு எந்த அளவிற்கு அது இருக்கும்? நிச்சயமா முதல்ல இப்சன் பட்ஸ் இருக்குது, இல்லை நிச்சயமா அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ வந்து அப்படி ஒரு அணி அமைய வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா? வாய்ப்பு இல்லை. தேமுதிக கூட மக்கள் நல கூட்டணியை வந்து திமுக கிட்ட பேரம் பேசுறதுக்குள்ள ஒரு வாய்ப்பா தான் பயன்படுத்துறாங்க. கருணாநிதி சொன்னாரு, ஸ்டண்ட் ரெடியர் புடி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. கருணாநிதி என்ன சொல்றாருன்னு பார்க்க கூடாது, என்ன செய்திருக்கிறாருன்னு பார்க்கணும். உள்ளுக்குள்ள எவ்வளவு சீட்டு விஜயகாந்துக்கு ஆஃபர் பண்ணான்னு தெரியாது நமக்கு. ரொம்ப லோவான சீட்டு கூட அவர் ஆஃபர் பண்ணியிருக்கலாம் வேற எக்ஸ்ட்ரானியஸ் ரீசன்ஸுக்காக. அப்போ கருணாநிதியிலிருந்து வரக்கூடிய ஆஃபர் வந்து விஜயகாந்துக்கு வந்து கண்டியூசிவா இருந்தது, அக்செப்டபிளா இருந்தாங்கிறத பார்த்த பிறகுதான் அவர் அடுத்த மூக்கு போவார். அந்த ஆஃபர் கூட்டு பிளிங் ஃபர்ஸ்ட், யாருக்கு முதல்ல ஆஃபர் கொடுக்குறது. இப்போ கருணாநிதி முதல்ல ஆஃபர் கொடுக்க வந்தாருன்னா விஜயகாந்துக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். விஜயகாந்த் எனக்கு வேற வழியிலன்னு கருணாநிதி போனாருன்னா கருணாநிதி நினைச்ச சீட்ல விஜயகாந்த டீல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெயினா, இந்த பிக்சர் தான் மெயினா ஓடிட்டு இருக்கு. இதை மனசுல வச்சுக்கிட்டு வெளியே பண்ணக்கூடிய ஜால வித்தைகள் தான் ரெண்டு அரசியல்வாதிகளும் பண்றது. ஆனா நீங்க பெரும்பாலும் தேமுதிக கடைசி வரை அது ஒரு சீட் பேரத்தில் தான் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். எந்த அணியில் அதிக இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அந்த அணியில் இடம் பெறுவார்கள். அது அதிமுக தான், வேற ஆப்ஷன் இல்லை. நீங்க அதிமுகவை அதிமுகவோட உறுதி இல்லை அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. ஆனா திமுகவையும் அவர் கடுமையாக விமர்சித்து வருகிறார். திமுக கூட்டணியில் இடம்பெற போவதில்லைங்கிறத அவர் சொல்றாரு. இதே வாதத்தை தான் பாமக சொல்லுகிறது. பாமகவின் வாதத்தில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை ஏன் தேமுதிகவின் வாதத்தில் இல்லை? இல்ல பாமக வந்து அவங்க ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அவங்க தனிச்சு தான் நிற்பாங்க. காரணம் அவங்க வந்து ஒரு கூட்டணியில் போனால் திமுக கூட்டணிலையும் தோத்துட்டாங்க, அதிமுக கூட்டணிலையும் தோத்துட்டாங்க. காரணம் வந்து 2009 அதிமுக கூட்டணியில் அதிமுக கூட பாமக ஆதரவில் 5-6 சீட்டு வடக்க விழுப்புரம், திருவள்ளூர், மயிலாடுதுறை நிறைய சீட்டுகள், சேலம்லாம் ஜெயித்தாங்க. பட் பாமக எல்லா சீட்டும் தோத்து போனாங்க. காரணம் என்னன்னா அந்த கூட்டணி ஓட்டுகள் வந்து ஜாதிய ரீதியாக வந்து டிரான்ஸ்பர் ஆகலை. அதே மாதிரி திமுக கூட்டணியில வந்து 3 சீட்டு தான் அவங்க ஜெயித்தாங்க. திமுக அதிமுக கூட்டணி ரெண்டுமே வந்து அவங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கல. அந்த லெவல்ல வந்து அவங்க என்ன கருதுறாங்க, நம்ம ஓட்டு அங்க போகுது, அவங்க ஓட்டு நமக்கு வர மாட்டேங்குது, அதனால நம்ம தனிச்சு போட்டிறதான் நமக்கு பெட்டர்ங்கிற அந்த ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. அது வந்து அவங்க ஏற்கனவே உள்ள முந்தைய தேர்தல்களை பார்த்து அவங்க ஸ்டெடியா எடுத்துக்கிட்ட முடிவு. விஜயகாந்துக்கு கை கொடுத்ததே அதிமுக கூட்டணி தான். அடுத்தால மீண்டும் அவர் கை கொடுக்கணும்னா ஒரு பெரிய திராவிட கட்சி கூட்டணி தான் கை கொடுக்கணும். கழிஞ்ச மக்களவை தேர்தலில் வந்து பாமக ஒரு சீட்ல ஜெயித்துட்டு, பாஜக ஒரு சீட்ல ஜெயித்துட்டு, இவரு 29 சீட் எடுத்து எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு. அந்த வெற்றியில ரிஸ்க் எடுத்தாரு. ஆனா அவர் ரொம்ப மோசமா தோத்துட்டார். மீண்டும் ஒரு ரிஸ்க் அவரால் எடுக்க முடியாது. அவர் கட்சியோட நிலைமை ரொம்ப மோசம். திமுக மட்டுமே திமுக போட தான் வாய்ப்பு. நான் திமுக சொல்ல வரல, ஏதாவது ஒரு திராவிட கட்சி தான். அந்த வார்த்தையை நான் பதிவு பண்றேன். ஏதாவது ஒரு திராவிட கட்சி ஆபீஸ்ல தான் இருக்குது. வேற வழி இல்ல இல்லையா? ஆபீஸ்ல நம்ம அப்படிதான் எடுத்தாங்க. மதிமுகவோட நிஜமா போறதுன்னு சொல்லிட்டீங்க. அதிமுகவோட நிஜமா போக மாட்டாரு. 2 பெரிய திராவிட கட்சியில ஏதாவது ஒரு திராவிட கட்சி திமுகவோட வாய்ப்பு வந்து மிக மிக அதிகம். நிச்சயமா அதிமுகவோட போக மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். வந்தாலும் அவங்க சேர்த்துப்பாங்களான்னு தெரியல. திமுகவினுடைய ரோல் இந்த தேர்தலில் திமுகவிற்கு இந்த அணிகளாக பிரிந்து இருக்கக்கூடிய இது அதிமுகவிற்கு கிடைத்த முதல் கட்ட வெற்றி அப்படிங்கிற பார்வையை அரசியல் நோக்கர்கள் வைக்கிறார்கள். மதிமுக உள்ளிட்ட மக்கள் நல கூட்டு இயக்கம் தனியாக ஒரு அணியாகவும், பாமக தனியாக ஒரு அணியாகவும், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தனியாக ஒரு அணியாகவும் போட்டியிடுகின்ற பட்சத்தில் அதிமுகவிற்கு எதிரான வாக்குகளை இவர்கள் அத்தனை பேரும் சிதறடிப்பார்கள். இது திமுகவிற்கு மிகப்பெரிய அளவிலே பலவீனத்தை கொடுக்கும். திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பை இது பெரிய அளவில் பாதிக்கக்கூடும் அப்படிங்கிற அரசியல் நோக்கர்களுடைய கருத்து. இந்த அச்சம் திமுகவிற்கு இருந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக கிடையாது. அதாவது இந்த அணிகள் வைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டு இயக்கம் அல்லது பாமக, பிஜேபி ஆகட்டும், தேமுதிக ஆகட்டும், இவர்கள் எதிரோட வாக்கு வங்கி சதவீதம் என்பது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிந்த விஷயம். அவங்கவுங்களுக்கு ஆசை இருக்கும், அதை யாரும் தடை பண்ண முடியாது. 234 250 தொகுதியோடு அவங்க போட்டி போடலாம், கற்பனையாக அதை பற்றி யாரும் தடுக்க முடியாது. ஆனால் நடைமுறை சாத்தியம் என்பது மக்கள் பலம், மக்களுடைய இப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று அடிப்படையாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம மரியாதைக்குரிய ரவீந்திரன் அவர்கள் சொன்னது போல் 2011 தேர்தலில் தேமுதிக வெற்றி என்பது அந்த சமயம் இந்த ஆளுங்கட்சியுடைய இப்போ அதிமுக சேர்ந்த கூட மிகப்பெரிய வெற்றி.
அதே போல தான் 96 காலகட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நின்றிருந்தால் கூட அந்த நேரத்தில் சொன்னாங்க, அதாவது ரஜினி வாய்ஸ் கொடுத்தாரு, எல்லாம் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அப்பொழுது இருந்து கூட மக்களுடைய கிளர்ச்சி இந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற இடத்துல வாக்களித்தாங்க. அதுதான் இப்போ 2011 நடந்தது. 2011 என்ன நடந்தது? அந்த நம்பிக்கை திமுக இல்லையோ? இல்லை இந்த 2011 நான் சொல்ல வரேன். 2011 கூட பார்த்தீங்கன்னா மிக ஒரு தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றாங்க. தேமுதிக கூட சில தொகுதியில் திராவிட முன்னேற்ற ஜெயிக்கக்கூடிய தொகுதியில் திராவிட முன்னேற்ற வெற்றி வாய்ப்பை இழந்தது. இப்படிப்பட்ட சூழல் இருந்தது காரணம் மக்கள் இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம். 2 தடவையும் சொல்கிறேன், 96லையும் சொல்கிறேன், 2011 சொல்கிறேன். என்ற வந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்க என்ற சிந்தனை கொண்டிருக்கிறார்கள். எது வெற்றி பெறக்கூடிய கட்சி என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையை பார்த்தா யாருக்கு யார் மாற்று என்று சொல்லும்போது திராவிட முன்னேற்ற கழகம் தான் மாற்று. அந்த மாற்றத்துக்கு மக்கள் நிச்சயமாக திராவிட வாக்களிப்பார்கள். அதுதான் தளபதி அவர்கள் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் தனித்து போட்டியிட்டால் நிச்சயம் வெற்றி பெறும் என்று காத்து. பீகாரில் பாஜக தன்னுடைய தோல்விக்கான இன்னொரு மிக முக்கிய காரணமாக சொல்வது முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள் அறிவிக்காமல் போனதுதாங்கிறாங்க. அதில் பல சர்ச்சை இருக்குது. டெல்லியில் அறிவிச்சும் தோற்றார்கள், அது வேற விஷயம். ஆனாலும் அறிவிக்கவில்லை அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு பெரிய அதுவும் தோல்விக்கான காரணமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. திமுக தரப்பில் இன்னமும் முதலமைச்சர் வேட்பாளரில் ஒரு பெரிய குழப்பம் நீடித்து கொண்டே இருப்பதை திமுக எப்படி பார்க்கிறது? இது திமுகவிற்கு ஒரு பலவீனத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அது நிச்சயமாக எந்த குழப்பமும் திராவிட முன்னேற்றத்தை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே தெரியும், காஞ்சிபுரத்தில் இதே தளத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். மறைய தளபதி அவர்கள் அடுத்த முதல் தலைவர் கலைஞர் என்பது பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தேர்தல் போட்டி இல்லை, இதுக்கு முன்னாடி வரைக்கும் போன தேர்தல் வரைக்கும் இந்த கேள்வி எந்த ஊடகத்தில் யாருக்கும் இந்த ஐயமும் வரல. இந்த முறை இந்த ஐயம் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதற்கான சூழலை திமுக தானே உருவாக்கிட்டு இருக்கு. இல்லை, அதாவது திமுகவில் பொறுத்த வரைக்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் வயது முதிர்ந்தவராக வெளியில் சென்று பணியாற்ற முடியாதா அந்த இடத்தை தலைவர் இட்டு நிரப்புகிறார். அது இயல்பாக இயக்கத்தினுடைய நாட்டம். அவர் ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடியவராக, கட்சியை முன்னெடுத்து இருக்கக்கூடிய முதல்வராக வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக அவருக்கு இருக்கு. அதற்கான தகுதி அவருக்கு இருக்குது. அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அதன் விளைவாக எழக்கூடிய சேர்ந்த விவாதங்கள் தான் இதாக இருக்குமே தவிர மற்றபடி திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் முதல்வராக வேண்டும் என்ற பிரச்சனை இருந்ததில்லை. நிச்சயமாக தேர்தல் முடிந்த பிறகு அதற்கான முடிவு தலைவர் எடுப்பார். அதிமுக நீங்கள் சொன்னீங்க இல்லை, நாங்கள் இன்னும் அதிகமான வாக்கு சதவீதம் இருப்பதாகலாம் இல்லை, இருந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லுங்க. பொழுது பீகாரில் நிதிஷ்குமார் 3 முறை, இப்பொழுது 3வது முறை முதலமைச்சராக இருக்கிறார். நீங்கள் நிதிஷ்குமார் ஆட்சியின் மீதான ஈர்ப்பு, அவர் செய்த நலத்திட்டங்கள், அவருக்கான அந்த மிஸ்டர் கிளீன்கிற இமேஜ், இவையெல்லாம் சேர்த்து தான் அந்த கூட்டணி வெற்றி பெற்றது என்று சொல்லப்பட்டாலும் அதற்கு எதிர்மறையான ஒரு இமேஜ் கொண்ட லல்லு பிரசாத் யாதவனுடைய கட்சி தான் அதிக இடத்தை வெற்றி பெற முடிகிறது. அப்படிங்கிற ஒரு சூழலில் நீங்கள் நிதிஷ்குமாரை விட அங்கே மிகப்பெரிய அளவிலே வெற்றி வாய்ப்பை பாதிப்பார் லல்லு பிரசாத் யாதவ். அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் இவையெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் லல்லு பிரசாத் யாதவனுடைய கட்சி அதிக இடங்களே பெறுகிறது. அப்போது சில நம்பிக்கைகள் பொய்த்து போகின்றன அப்படிங்கிற ஒரு பாடம் ஒன்று இருக்குது. இது தமிழகத்திற்கும் பொறுத்து பார்க்க முடியுமா? இல்லைங்க, அந்த பீகார் மக்களுடைய மனநிலைமை அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற இந்த ஆட்சியினுடைய திட்டங்களால் மக்கள் அடைந்திருக்கிற நன்மை, ஒரு தனி பெண்ணாக இருந்து அம்மா அவர்கள் எத்தனையோ சோதனைகளை சந்தித்து, வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து, மக்களில் ஒருவராக மக்கள் அவர்கள் நினைப்பதனால் ஒரு பெண்ணாக இருந்து இத்தனை சோதனை சந்திக்கிறாங்க, இத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, இவ்வளோ தனியாக நின்று இவ்வளோ தாங்கிக்கிறாங்கன்னும் போது ஒரு அனுதாபம் அலையும் அம்மா மேல். ஸோ இந்த மனநிலை தான் தமிழக மக்களுக்கு இருக்குது. நீங்கள் பீகார் மக்களுடைய மனநிலை நிச்சயமாக அது லாலு மேலே அவங்களுக்கு இருக்கிற அக்கறையோ, இல்லை நிதிஷ்குமார் நல்லது செஞ்சு கூட அவரை விட இவர் அதிக வாக்குகள் வாங்கியிருக்காருன்னா அது அந்த ஸ்டேட்டினுடைய அரசியல். தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு நான் ஒரு பேச்சாளராக தமிழகம் முழுவதும் மேடைகளில் கூட்டங்கள் பேசும்போது அங்கே இருக்கிற மக்களை பார்க்கும்போது அவர்கள் சொல்லக்கூடிய, அது குறிப்பாக பெண்கள் அம்மா மேலே ரொம்ப பாசமாக ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க. அவர்களை பொறுத்தவரையில் மீண்டும் அம்மா வர வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான முடிவில் இருப்பதாக நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம். அதை நாங்கள் உணர்கிறோம். ஏன்னா நான் மேடைக்காகவோ இல்லை இங்கே ஊடகத்துக்காகவோ சொல்லலை. ஏன்னா நான் ஊடகத்தில் உட்காந்து பேசிட்டு மறுபடியும் நான் மேடையில் போய் பேசணும், இறங்கி மக்களை சந்திக்கணும். ஸோ அவரோட மனநிலையை தான் நான் இங்கே பதிய வைக்கிறேன். அந்த மனநிலையை பார்க்கும்போது அம்மா மேல் உள்ள அந்த அவர் மேல் அதிக அன்பும், மீண்டும் நிச்சயமாக 2016 அம்மா அவர்களை முதலமைச்சராக அமர வைக்க வேண்டும் என்பதில் பெண்கள் மிக தெளிவாக இருக்காங்க. ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் ஆட்சியாளர்களின் மீதும் எப்போவுமே ஒரு ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையும் அலையும் இருக்கும். அது சாத்தியமாகும், நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை அடிப்படையில் தான் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பீகார் தேர்தல் அதையும் மாற்றித்தான் போட்டியிருக்கிறது. அங்கே ஆளும் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று அரியணையில் அமர்ந்திருக்கிறார் நிதிஷ்குமார் என்று சொன்னால்,
தமிழகத்தில் அவங்க சில திட்டங்களை அடுக்கிறாங்க, நலத்திட்ட உதவிகளை பெரிய அளவில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். அதை தாண்டி மீண்டும் தமிழகத்தில் அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகாது அப்படிங்கிறது என்ன நம்பிக்கையில் பாமக 91 தேர்தலிருந்து இன்னைக்கு வரையில் ஆட்சியில் இருந்து அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி இல்லை. அதிமுக ஜெயலலிதா அம்மா வந்து முதலமைச்சர் ஆனாங்க, அடுத்து திமுக தான் வந்தது, அப்புறம் ஜெயலலிதா, அப்புறம் கருணாநிதி, மாறி மாறி தானே வந்திருக்காங்க. அடுத்த தேர்தல் 2 தேர்தலில் கன்சிக்யூட்டிவாக வெற்றி பெற்றிருக்காங்களா? இல்லை. அப்படின்னா என்ன பொருள்னா, இந்த ஆட்சியின் மீது அதிருப்தி கொண்டு இருக்கிற மக்கள் மாற்றாக அதிமுக ஆட்சியில் இருக்குன்னா திமுகவை தான் பார்த்தாங்க, திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுகவை தான் மாற்றாக பார்த்தாங்க. இப்பதான் முதன்முறையாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மாற்றாக தன்னை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ இதுவரையில் மாற்று என்கிற ஒரு நிலையே தமிழக தேர்தலில் இல்லை. இப்போ இந்த தேர்தலில் தான் மாற்றாக பாமக தன்னை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறது. எனவே அந்த 2 கட்சிகளும் கடந்த 50 ஆண்டுகளில் மக்களுடைய அதிருப்தியை, இன்னைக்கு பருப்பு விலையிலிருந்து விலைவாசியிலிருந்து எல்லா நிலைகளிலும் மக்களுக்கு இவங்க 1000 சாதனை சொல்லலாம். நீங்க மாற்று சொல்றீங்க, நான் அதுதான் கேட்கிறேன். இந்த மாற்றுக்கான நான் ஒவ்வொரு மேடையிலும் வைக்கக்கூடிய கேள்வி தான், அந்த மாற்றுக்கான ஓட்டுகளை பிரிப்பதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்கிறேன். அதிமுகவிற்கு என்று சாலிடா இருக்கக்கூடிய வாக்கு வங்கி, அவர்கள் செய்த நலத்திட்டங்களால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள், இது ஒன்று வச்சுக்கோங்க. அதிமுகவின் மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய வாக்குகள் திமுகவிற்கு இருக்கக்கூடிய வாக்கு, இது திமுகவுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அதிமுகவிற்கு எதிரான வாக்கு சொல்றீங்க இல்லையா, இதை பிரிப்பதற்கு மாற்று நிறைய இருக்குதுன்னு சொல்றேன். நீங்க திமுகவை விட்டுருங்க, திமுக அதிமுக ரெண்டையும் சேர்த்து வச்சுக்க கூட பொது வாக்குகள் என்பவை தான் கூடுதல். இவங்களுடைய கையில் ஒரு விழுக்காடு இருக்கும், அவங்க கையில் ஒரு விழுக்காடு இருக்கும். பொது வாக்கு என்பது தீர்மானிக்கக்கூடிய பொதுமக்கள் வாக்கு என்பதுதான் அதிகமான விழுக்காடு. நான் நேரடியாக கேள்விக்கிறேன். இப்போ வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மக்கள் நல கூட்டியக்கம் மதிமுக அவர்களுக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கிறது, ரைட்? தமிழ்நாடு முழுவதும் அவர்களுக்கும் பரவலாக கிளை இருக்கிறது, பரவலாக தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்களும் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் 2 இடதுசாரிகள், அடிப்படை கட்டமைப்பு கொண்டவர்கள், தேர்தல் அனுபவம் கொண்டவர்கள். இப்போ இவங்களுக்கான வாக்கு சதவீதம், இந்த 4 கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை கூட்டினால் நிச்சயமாக அது பாமகவுடைய வாக்கு சதவீதத்தை விட அதிகமாக. பாமகவுக்கு திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக பெரிய கட்சி வாக்கு வங்கி உள்ள கட்சி பாமக தான். நான் சொல்றது தமிழகம் முழுவதும் நான் சொல்கிறேன். நான் அந்த கருத்துல ரவீந்திரன் துரைசாமி தான் கேட்கணும். இந்த 4 கட்சியினுடைய வாக்கு சதவீதம் என்பது கூட்டினால், தமிழகம் முழுவதும் பரவலாக கூட்டினால் பாமக விட அதிக வாக்கு சதவீதம் தானே? இல்லை, வாக்கு சதவீதங்கிறது நம்ம ஏற்கனவே நடந்த தேர்தல் வச்சு தான் பார்க்கணும். கடைசியாக நீங்கள் 3 தேர்தல் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டாலும் சரி, கடைசியாக நடந்த மக்களவை தேர்தல் எடுத்துக்கிட்டாலும் சரி, பாமக 8 தொகுதிகள் போட்டியிட்ட போது மதிமுக 7 தொகுதிகள் போட்டிட்டாங்க, ஓரளவு நெருங்கி ஓட்டு எடுத்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் 2 தொகுதிகளில் ஓட்டு எடுத்திருக்காங்க. 2 கம்யூனிஸ்டுகளும் நின்று அதை கொஞ்சம் எடுத்தாங்க கூட ஓட்டு எடுத்தாங்க. எல்லாம் சேரும்போது பாமகவோட அர்த்தமெட்டிக்கலி அதிக ஸ்ட்ரென்த் தான் வருது. மக்களவை தேர்தலை பார்த்தாலும் முந்தைய தேர்தலை பார்த்தாலும் அது நிச்சயமாக அதிகம் தான். இன்னைக்கு கூட 2 சிபிஎம்முக்கும் சிபிஐக்கும் 18 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, பாமகவுக்கு 3 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. இண்டிவிஜுவலாக இந்த 4 கட்சிகளில் பாமக அதிக பலமுள்ள கட்சியாக இருக்கலாம். இந்த 4 கட்சிகளும் ஒன்றா சேரும்போது நிச்சயமாக பாமகவோட இந்த 4 கட்சிகள் அன்னைக்கு தான் பலம், ப்ரூவ்டு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி இருக்குது. இதில் இன்னொரு திமுக அதிமுக அதிருப்தின்னு தமிழக சென்ட்ரிக்காக நம்ம பேசுகிறோம். பீகாரில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. பாஜக, ராஷ்டிரிய ஜனதா தள், ஜேடியு, காங்கிரஸ், பஸ்வான் கட்சி, உபேந்திரா குஷ்வான்னு 3 எம்பி ஜெயித்த ராஷ்டிரிய சமாஜ் தள், எல்லா கட்சிகளுமே வாக்குகளை இழந்திருக்கிறது. சுயேட்சைகள் அதிக வாக்குகள் இழந்திருக்கிறார்கள். இந்த செய்தி திமுக அதிமுகவுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகளுக்குமே உற்று நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் மீது மக்களுக்கு ஒரு பீகாரில் அதிருப்தி இருந்திருக்கு. தமிழ்நாட்டிலே அது ஏன் பேசக்கூடாது? நிச்சயமாக அது ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மாற்று என்பது நீங்க சொன்ன மாதிரி பாஜக காங்கிரசிற்கு மாற்று பாஜக, பாஜகவிற்கு மாற்று காங்கிரஸ், இந்த 2க்குமே மாற்று நாங்கள் என்று ஆம் ஆத்மி வருகின்ற பொழுது ஆம் ஆத்மி மக்கள் அங்கே ஆதரித்தார்கள். தமிழகத்தில் அவ்வாறான ஒரு மாற்றாக யாரை பார்க்க போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து நாம் விவாதித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். மீண்டும் கூட விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மெகா கூட்டணி என்பது தற்போதைய சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெகா கூட்டணியாக இருப்பது மக்கள் நல கூட்டு இயக்கம் தான் என்று எடுத்துக்கொண்டால், இவர்களுக்கான ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கான அதிகாரம், ஆட்சி அமைப்பதைக்கான மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு அந்த அணிக்கு இருக்கிறதா என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. தலைவர்களை மட்டுமே நம்பி வாக்களித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக வாக்காளர்கள் இந்த முறை அணிகளை நம்பியும் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள், கொள்கைகளை நம்பி வாக்களிக்க தயாராக இருப்பார்களா? பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.